வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு மாதிரி வினாத்தாள். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிடிஎஃபை வாங்கிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்டில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் பிடிஎஃபை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹிந்தி சேனல் நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே அதை யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் எது? சரியான வினாச்சொல் உயிருள்ள உடல் எது? அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? அடுத்த கேள்வி, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது. இது என்ன காலம்? இறந்த காலம். மாடு புல் மேய்ந்தது, இறந்த காலம். அடுத்த கேள்வி, ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஷ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொஸ்டின்? பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. அப்போது ஆசிரியர் நாளை எதிர்காலம், ஸோ நடத்துவார். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார், அதுதான் பொருத்தமான காலம். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிதல். அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். நேற்று வந்தான், அப்போ அது இறந்த காலம், கரெக்டு. அது அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். கண்மணி நாளை பாடம் படிப்பாள், கரெக்டாக இருக்குது. பட் இறந்த காலம் சொல்லியிருக்காங்க, அது எதிர்காலம் வரணும். மாடுகள் புல் மேய்கின்றன. மாடுகள் புல் மேய்கின்றன, நிகழ்காலம். மாடுகள் புல் மேய்கின்றன, நிகழ்காலம்தான். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நேற்று சென்றோம், இறந்த காலம். ஸோ ஆப்ஷன் சியுமே இதில் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்த கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல். கீரி பிள்ளை. கீரி பிள்ளை. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். சாவி கொத்து. சாவி கொத்து. அடுத்த கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கில் நம்ம எழுத்து வழக்கு ஆக்கணும். நாட்கள். நாட்கள் அப்படின்றத பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்லுவோம்? நாள்கள். நாள்கள், இத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் நாட்கள் அப்படின்னு எழுதுவோம். அடுத்து காக்கா அப்படின்றத நம்ம எழுத்து வழக்கில் காக்கை. காக்கான்னு நம்ம பேச்சு வழக்கு, அதை எழுத்து வழக்கில் என்ன எழுதுவோம்? காக்கை அப்படின்னு எழுதுவோம். அடுத்து நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லவன் வாழ்வான், செமிகோலன். தீயவன் தாழ்வான், ஃபுல் ஸ்டாப். அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. மேற்கோள் குறியெலாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் பார்த்தோன்னா நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிறுத்தற்குறியுமே போடாமல் போட்டிருக்காங்க. அப்படியும் சொல்லக்கூடாது. ஆப்ஷன் டியில் நல்லவனுக்கு அப்புறம் கமா இருக்குது, இந்த மாதிரியும் வரக்கூடாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நல்லவன் வாழ்வான், செமிகோலன். தீயவன் தாழ்வான், ஃபுல் ஸ்டாப். இந்த மாதிரி தான் நிறுத்தணும். அடுத்து நிறுத்தற்குறி அறிதல். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும், சரிங்களா? இதில் ஆப்ஷன் பி பார்த்தோன்னா பூக்கள் கமா நிறைந்த இடம் கமா சோலை ஆகும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கமா வர தேவையில்லை. பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும், கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். ஆப்ஷன்ஸில் அந்த மாதிரி இல்லை, சரிங்களா? ஆப்ஷன் பி கொஞ்சம் தப்பு தான். கடைசியில் நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டத்தில் தலைவர். தலைவர் பேசுகிறாரு, ஒரு கமா. என்ன பேசுகிறாரு அதை மேற்கோள் குறிக்குள்ளே சொல்லணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார். ஓகேங்களா? அப்போது அவர் என்ன பேசினாரோ அதை மட்டும் மேற்கோள் குறி மூலமாக, இரட்டை மேற்கோள் குறி மூலமாக குறிச்சிருக்காங்க. தென் அந்த மேற்கோள் குறி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கமா வரணும். தலைவர் என்ன பேசுகிறாரு, தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கமா கொடுத்துட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை மேற்கோள் குறி மூலமாக கொடுத்துட்டு என்று அறிவித்தார் அப்படின்றத தனியாக கொடுக்கணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து ஊர் பெயரின் மருவு தொடர். சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை அதோட மருவு என்னது? சைதை. அடுத்து மயிலாப்பூர், மயிலை. சைதாப்பேட்டை சைதை, மயிலாப்பூர் மயிலை. அடுத்த கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கோவன்புத்தூர், அது
நம்ம பேச்சு வழக்கு இல்லையா, அதோட எக்ஸாக்ட் என்னவாக இருக்கும், கோயம்புத்தூர். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் இமெயில். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். இமெயில் மின்னஞ்சல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. விஞ்ஞானம் அப்படின்றது பிறமொழி சொல், அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் என்னது, அறிவியல். இக்காலத்திற்கு அறிவியல் அறிவு தேவை. அடுத்து கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை, மறைவிடை. எதிர்த்து சொல்கிறது, எதிர்மறையாக பேசுறது மறைவிடை. கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு எதிர்த்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அது எதிர்மறை விடை, நம்ம மறைவிடைன்னு அதை சொல்லணும். அடுத்த கேள்வி, விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. அந்த கேள்வியிலேயே ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா. நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, கால் வலிக்கிறது அப்படின்றது வலிச்சுக்கிட்டு இருக்கு, அது உற்றது உரைத்தல். அதே கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உருவது கூறல் விடை அப்படின்னு வரும். சரிங்களா. கால் வலிக்கிறது உற்றது உரைத்தல் விடை, கால் வலிக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா உருவது கூறல் விடை. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஏவல் விடைன்னு சொல்லிட்டு மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது ஏவல் விடையில். நம்ம ஒரு பக்கம் வடப்பக்கம், நிலப்பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம் அப்படின்னு சுட்டி காட்டுறோன்னா அது என்னது, சுட்டு விடை இல்லையா. மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிறது சுட்டு விடை. ஆனால் இவங்க ஏவல் விடைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறு. அடுத்தது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உரைப்பது நேர்விடை. கரெக்டு தான் இல்லையா. ஆமாம் போவேன், ஆமாம் செய்வேன், அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு ஆன்சர் சொல்கிறோம் அப்படின்னா அது நேர்விடை. ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்குது. அடுத்து இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது இப்போ நீ செய்வாயா அப்படின்னா நீ செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் இல்லையா, அவங்களுக்கே திருப்பி சொல்கிறது. பட் இங்கே என்ன இருக்குது, மறைவிடைன்னு இருக்குது. ஸோ மறைவிடை வராது. இது செய்வாயா அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீயே செய்ன்னு பதில் சொல்கிறது ஒரு ஏவல் விடை. அடுத்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் மறைவிடை. ஆப்போசிட்டாக எதிர்மறையாக பதில் சொல்கிறது மறைவிடை. பட் இங்கே சுட்டு விடைன்னு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சரியான இணை என்னது, ஆப்ஷன் பி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு பாசிட்டிவாக ஒரு ஆன்சர் பண்ணுறது நேர்விடை. அடுத்து கலைச்சொல் தருக. சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொன்னால் உச்ச நீதிமன்றம். சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம். அடுத்த கேள்வி அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேல்முறையீடு. அப்பீல் மேல்முறையீடு. அடுத்த கலைச்சொல் பில் டைம். பில் டைம் அப்படின்னா கால வரையறை உண்டியல். கால வரையறை உண்டியல் தான் பில் டைம். அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் வேலியே பயிரை மேய்ந்தது போல. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல். வேலி தான் பயிரை பாதுகாக்கணும், அதே என்ன பண்ணுது, மேய்ஞ்சது அப்படின்னு சொன்னால் என்ன ஆச்சு, பயிர் வீணாக போச்சு. ஸோ கடமையை தவறாமல் பண்ணணும். அப்போது வேலியே பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னா கடமையே தவறதா அர்த்தம். அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதியும். எளிதில் மனதில் பதிதல் தான் பசுமரத்தாணி போல. அடுத்து உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல அப்படின்னு சொன்னால் அறியாமை. அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளைக்கு அது மட்டும்தான் தெரியும், வெளி உலகம் தெரியாது இல்லையா. ஸோ அறியாமை. அடுத்து அவன் திருந்தினான். இது எவ்வகை தொடர், அவன் திருந்தினான், அவன் திருந்திட்டான் இல்லையா, அது தன்வினை தொடர். அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை தொடர். அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தேர்வு எழுதி ஆயிற்று, முடிஞ்சிருச்சு. அப்போ அது செயப்பாட்டு வினை வாக்கியம். தேர்வு எழுதி ஆயிற்று செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். இதற்கான சரியான கேள்வி என்னவா இருக்கும், பாடான் திணை என்றால் என்ன, பாடான் திணை என்றால் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி இருக்குன்னா போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். இது பதிலாக இருக்கும் இல்லையா. அடுத்த கேள்வி
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இதற்கான கேள்வி என்னவா இருக்கும்? இயற்சொல் என்றால் என்ன? இயற்சொல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் அப்படின்றது கரெக்டான ஒரு பதிலாக இருக்கும் இல்லையா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தெழுதுக. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதற்கு என்ன கேள்வி? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்ற கேள்வியாக இருந்துச்சுன்னா பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படின்றது பதிலாக இருக்கும். அடுத்து இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரி 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 அப்படின்னா உரிச்சிரு அப்படி சொல்லுவோம் இல்லையா? தோலை உரிக்கிறது, கலட்டி எடுக்கிறது. அதே உரி அப்படின்றது தூக்கு, உரியில் கட்டி தொங்க விடுவோம் இல்லையா? உரி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் வந்து தூக்கு மாதிரி தொங்குறது. காது வச்சு என்ன பண்ணுவோம்? பானையெல்லாம் உரியில் தொங்க விடுவோம். அதை தான் தூக்கு. சரியா? உரி ஒற்றை கொம்புரி கலற்றுன்னு அர்த்தம். இரட்டை கொம்புரினா தூக்கு அப்படின்னு அர்த்தம். உரி கலற்று, உரி தூக்கு. அடுத்து பொருள் வேறுபாடு அறிதல். அருந்து 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 ஃபஸ்ட்டு அருந்து தண்ணீர் குடி, மோர் குடி இது இல்லையா? அருந்து. அதே அடுத்த அருந்து துண்டுபட்டு, அருந்து விழுந்துருச்சு, ரெண்டாக அருந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லணும்னா துண்டாயிருச்சு, ரெண்டு துண்டாயிருச்சு, துண்டுபட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அருந்து குடி, அருந்து துண்டுபட்டு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். ஆப்ஷன்லாம் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம படித்து பார்க்கணும். என்னென்னா வார்த்தைகள் வந்து சீராக இருக்காது. ஸோ பொருள் வர மாதிரி அந்த வார்த்தைகளை நம்ம அரேஞ்ச் பண்ணி தொடர உருவாக்கணும். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தேனி, ஓணான், வௌவால், கிளி, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்போவும் என்ன பண்ணணும்? உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிறது தான். உயிரெழுத்துக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம முதலிடம் கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது ஆசிரியர், ஓணான் இதை எழுதிடணும். அடுத்து காக்கா சீரிஸ் வல்லின மெல்லின இடையின எழுத்துக்கள் கிளி, தேனி, வௌவால். சரியா? உயிரெழுத்துக்களும் இருக்குது, மெய்யெழுத்துக்களில் வல்லின மெல்லின இடையின எழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகளும் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆசிரியர், அடுத்து ஓணான், கிளி, தேனி, வௌவால். அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அதே மாதிரி தான் இங்கேயும் மதில், தென்றல், தெய்வம், அங்காடி, கடல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்போ என்ன வார்த்தை வரணும்? அங்காடி வரணும். அதுக்கடுத்து வல்லின மெல்லின இடையில எழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகளை நம்ம வந்து போடணும். அப்படி பார்க்கும்போது அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல். இப்போ தெய்வம், தென்றலும் நம்ம ஃபஸ்ட்டு தே இருக்குது எழுதிடுறோம். பட் தென்றல் முதல்ல வருமா, தெய்வம் முதல்ல வருமா அப்படின்னு சொன்னால் கசரதபரன் எங்கன்னா நம்மனா எரள வளலை. ஸோ அந்த மாதிரி நம்ம அடுத்த ரெண்டாவது எழுத்துக்கள் சீராக அது எதுக்கடுத்து எது வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல். அடுத்து கல் எனும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. கல் இது வந்து வேர் சொல், அதுக்கான பெயரச்ச சொல் என்னது? கற்ற. பெயரெச்சம் நிற்கும் இல்லையா? பெயரெச்சம் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை முற்று பெறாது, பொருள் தராத மாதிரி இருக்கும். ஸோ கற்ற. அடுத்து உரை எனும் வேர் சொல்லின் தொழில் பெயர் உரையாமை. உரை எனும் வேர் சொல்லின் தொழில் பெயர் என்னது? உரையாமை. இது வந்து எதிர்மறை தொழில் பெயர்னு வரணும். ஏன்னா ஆப்போசிட்டாக சொல்கிறோம் இல்லையா? நெகட்டிவாக சொல்கிறோம். ஸோ இதோட கேள்வி என்னவாக இருக்கும்? உரை என்ற வேர் சொல்லணும்னா எதிர்மறை தொழில் பெயர் என்னது? உரையாமை. அடுத்து தொழில் பெயரை சுட்டுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. இதில் தொழில் பெயர் எது அப்படின்னு பார்த்தோன்னா கேடு அப்படின்ற வார்த்தை தான் தொழில் பெயர். மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தொழில் பெயர் எது? கேடு. அடுத்து கிளர்ந்த இதோட வேர் சொல் என்னது? கிளர்.
கிளர்ந்த என்ற சொல்லோட வேர் சொல் கிளர். உரைத்த இதோட வேர் சொல் என்னது? உரை. உரைத்த என்ற சொல்லோட வேர் சொல் உரை. அடுத்த கேள்வி, பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வினை சொல் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இதில் வினை சொல் எது அப்படின்னு சொன்னால் பொறித்த, அதாவது செயல் இல்லையா? செயல் தான் நம்ம வினைன்னு சொல்லுவோம். பொறித்த அப்படின்றது பொறிக்கிறது ஒரு செயல், அதுதான் ஒரு வினை. அப்போது அந்த வினைச்சொல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பொறித்த அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதோட வேர் சொல் என்னவாக இருக்கும்? பொறி. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க வினைச்சொல் என்ன நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு அந்த வினைச்சொல்லுக்கான வேர் சொல் என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கையில் வினைச்சொல் அப்படின்றது பொறித்த, அதுதான் அதோட வேர் சொல் பொறி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி அப்படின்னு சொன்னால் அதோட வேறு பொருட்கள் என்னது? பதம், கிளவி. மொழி, பதம், கிளவி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் பிஞ்சு வகைகளை குறிக்கும். வடு, மூசு, கவ்வை, கச்சல் இதெல்லாமே பிஞ்சு வகைகளை குறிக்கும். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். நம்ம இதாக போச்சு, அழுகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அழியல். சூம்பி போச்சு, அழுவி போச்சு, இதெல்லாமே என்ன? அது வீணாக போச்சு, கெட்டுப்போன காய்கனி வகை. அதுதான் வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் இப்படின்ற வார்த்தைகளால் குறிக்கிறோம். அடுத்த கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன உளைச்சல் தீர்வாகாது. எல்லாமே உளைச்சல் கொடுத்துருக்காங்க. அப்போது எந்த லை வரும் அப்படின்னு சொன்னால் குண்டுலை. மன உளைச்சல் தீர்வாகாது. அடுத்து களி, களி, களி ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு லீ வச்சே சொல்லிடலாம், ஒலி, களி. அடுத்து களிப்பு, குண்டுலி போடுவோம் இல்லையா? களிப்பு அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி. அடுத்து களினா கோல். ஸோ களி, ஒலி, களி, மகிழ்ச்சி, களிப்பு இல்லையா? களி, கோல். செக் இணையான தமிழ் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக்னா காசோலை. செக், காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஸ்டெட் ஆஃப் இதற்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதற்காக நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு சொன்னால் பதிலாக. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. கரன்சி நோட்னா பணத்தால், கரெக்டு. பேங்க் அப்படின்னு சொன்னால் வங்கி. செக்கு, காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்டு, பற்று. டிடி அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் டிராஃப்ட் இல்லையா? ஸோ அது பற்று அட்டை கிடையாது, கடன் அட்டை. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது கரன்சி நோட்டு, பணத்தால் மட்டும்தான். பேங்க், வங்கி, செக்கு, காசோலை. டிடி அப்படின்னு சொன்னால் கடன் அட்டை. அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக. சேவல் என்ன பண்ணும்? கூவும். சேவல் கூவும். கோழி தான் கொக்கரிக்கும் இல்லையா? சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். எது கத்தும்? பசு. பசு கத்தும், காகம் கரையும். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், பசு கத்தும், காகம் கரையும். அடுத்து மரபு பிழையுள்ள தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. தப்பாக இருக்கிற ஒன்றை கண்டுபிடிக்கணும். ஆணிரை கவர்ந்தனர், அது கரெக்டாக இருக்குது. புறா குணுகியது, ஆமாம், புறா குணுகும், கரெக்டு. அடுத்து கூகை அலறியது சொல்லியிருக்காங்க. கூகை குளரும். புறா குணுகும், கூகை குளரும், குளரும் வரணும். சேவல் கூவும், கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. ஆணிரை கவர்ந்தனர். ஆப்ஷன் பி புறா குணுகும், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் டி சேவல் கூவும், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சியில் கூகை குளரும் வரணும். கூகை குளரும் இங்கே தப்பாக இருக்குது. அப்போ மரபு பிள்ளையுள்ள தொடர் எது அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி. அடுத்து யானை ஒளி மரபினை சுட்டுக. யானை என்ன பண்ணும்? பிளிரும். யானை பிளிரும். அடுத்த கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சோழர்கள் எதெல்லாம் கட்டியிருக்காங்க? கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதீஸ்வரர் கோயில், திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் இதெல்லாமே சோழர்களால் கட்டப்பட்டது.
ஆனால் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் சோழர்கள் கட்டலை. ஓகேங்களா? அப்போ இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னா கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில். சோழர்களால் கட்டப்பட்டது கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதீஸ்வரர் கோயில், திரிபுவன வீரேஸ்வரம் கோயில். அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத இணை பீடு சிறப்பு கரெக்டாக இருக்குது. விசும்பு வானம் கரெக்டாக இருக்குது. ஊழ் யுகம் கிடையாது, அதுதான் பொருந்தாத இணை. ஊழ் யுகம் தவறு. அடுத்து தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, அதுவும் கரெக்டு. இதில் பொருந்தாத இணை ஊழ் யுகம். தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு. இசை என்பதன் எதிர்ச்சொல் வசை. இசை வசை. நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல் என்ற சொல்லோட எதிர்ச்சொல் சேர்த்தல். அடுத்த கேள்வி சேர்த்து எழுதுக. கட்டி கூட்டல் அடித்தல். கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல். கட்டி அடித்தல். தேர்ந்தெடுத்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து. தேர்ந்து கூட்டல் எடுத்து. அடுத்து சரியான விடையை தேர்க. கண் கூட்டல் உண்டு. கண்ணுண்டு. கண்ணுண்டு. ஆப்ஷன் ஏ. மற்றதெல்லாம் பாருங்கள், கண் கூட்டல் உண்டு கண்ணூண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஊ வரக்கூடாது இல்லையா? அப்போது அது தவறு. அடுத்து கண் கூட்டல் உண்டில் கல்லுண்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்து கண் கூட்டல் உண்டில் காணுண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான், கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணணும். கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு. அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. டேஷ் இரண்டும் பிறர்க்கு உதவுவே அப்படின்னு சொல்லி சான்றோர் கருதினர்னு சொல்லியிருக்காங்க. எவை இரண்டும் பிறருக்கு உதவுவ. சரியான வினாச்சொல் கேட்குறாங்க. ஸோ எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர்கள் கருதினர். எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர்கள் கருதினர். அடுத்த கேள்வி பத்தியை படித்து விடை எழுதுக. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல்நலம் பேணும் வழிமுறையாகும். இந்த பத்தியிலிருந்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? 2 வேளை. சிற்றுண்டி அப்படின்றது டிஃபன் இல்லையா? காலையிலைக்கும் நைட்டுக்கும் நம்ம டிஃபன் சாப்பிடுவோம். இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது அப்படின்னா குளிர்ச்சியான உணவு. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டோன்னா நல்லது. பழைய சாதம், இந்த மாதிரி மோர், இந்த மாதிரி. அடுத்து உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை என்னது? காய்கறிகள். காய்கறிகள் தான் அதிகம் சேர்க்கணும். உப்பு சர்க்கரையை குறைச்சி சாப்பிடணும். அதை தவிர்க்க வேண்டிய உணவு எது? காரமான உணவு. காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து உடல் நலம் பேணும் வழிமுறைகள் ஒன்று என்னது? சரியான நேரத்திற்கு உண்ணுதல். சரியான டைமுக்கு சாப்பிட்டாலே நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். போற்றினர். அரசர் அப்படின்றது நிறைய பேர், எல்லா அரசர்களையும் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ போற்றினர் அப்படின்னு தான் முடிக்கணும். அதே போற்றினான், போற்றினார் இதெல்லாம் ஒருத்தரை குறிக்கும். பட் இது எல்லா ஒரு கேங் ஆஃப் பீப்புளை குறிக்கும் போது போற்றினார் அப்படின்னு சொல்கிறோம். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். அடுத்த கேள்வி ஒருமைப்பன்மை பிழை உள்ள தொடர் கேட்குறாங்க. மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். அது கரெக்டாக இருக்குது. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழைக்கப்படுகின்றதுன்னு வரணும் இல்லையா? காவடியோட அமைப்புக்கேற்ப அதோட பேர்கள், சிறப்பு பெயர்களை சொல்கிறோம் அப்படின்னா அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லணும். அழைக்கின்றது கிடையாது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் பிழையுள்ள ஒரு தொடர். அடுத்து பாருங்கள், பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. அது கரெக்டாக இருக்குது. தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறது. அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போது தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் பி. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கப்படுகிறது அப்படின்னு வரணும். அடுத்து சொல் பொருள்
பொறுத்துக. சீவன், ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சீவன் அப்படின்னா உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. சீவன் உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. அடுத்த சொல் பொருள்தான் குழி, நில அளவை பெயர். குழி அப்படின்னு ஒரு குழி நிலம், 2 குழி நிலம் அப்படின்னா நிலத்தோட அளக்கிறதுக்கான அந்த அளவை பெயரில் ஒன்று குழி. அடுத்து மணி, முற்றிய நெல், நெல் மணின்னு சொல்லுவோம் இல்லையா? முற்றிய நெல் மணி. சீலை புடவை, சேலைன்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். சீலை புடவை. சான், நீட்டல் அளவை, 1 ஜான் 2 ஜான், அது நீட்டல் அளவை, நீளத்தை குறிக்கிறதுக்காக. ஸோ நீட்டல் அளவை பெயர். குழி நில அளவை பெயர், மணி முற்றிய நெல், சீலை புடவை, சான் நீட்டல் அளவை பெயர். அடுத்து சரியான பொருளை அறிக. அலர் அப்படின்னு சொன்னால் மலர்தல். அலர் என்ற சொல்லுக்கான சரியான பொருள் மலர்தல். அடுத்து பிழை திருத்துக. அவன் கவிஞன் அன்று வரக்கூடாது, அல்லன். அவன் கவிஞன் அல்லன். அடுத்து பிழை திருத்தம். ஒரு ஓர், அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன சரியான ஒரு ஓர் அமைச்சோம் அப்படின்னு சொன்னால், அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. அடுத்து என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? ஒரு செய்தி, ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்றது செய்தி தொடர். அடுத்த கேள்வி, பிழை திருத்தி சரியாக எழுதுக. கோவலன் சிலம்பு விற்க போனான். கோவலன் அப்படிங்கும்போது அவர் ஆண்பால் இல்லையா? ஃபஸ்ட்டில் போனால் அப்படின்னு இருக்குது, பெண்பாலுக்கான சொல் போனால் இருக்குது, சொல்லக்கூடாது. கோவலன் சிலம்பு விற்க போனான், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதே ஆப்ஷன் சியில் சென்றது, சென்றார் இப்படிலாம் இருக்குது. பட் நம்ம கோவலன் சிலம்பு விற்க போனான் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமான காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? இதுவும் ஒரு செய்தி தொடர் தான் இல்லையா? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. அடுத்து சொற்களின் கூட்டு பெயர்கள் கேட்குறாங்க. மூங்கில் இலை, மூங்கில் இலை. முளை கீரை, முளை கீரை. வேப்பம் தலை, வேப்பந்தலை. வரகு கதிர், வரகு கதிர். மூங்கில் இலை, முளை கீரை, வேப்பம் தலை, வரகு கதிர். மூங்கில் இலை, முளை கீரை, வேப்பந்தலை, வரகு கதிர். அடுத்த கேள்வி, சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கல் அப்படின்னு சொன்னால் கூட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கற்கள் அப்படின்னு சொல்லுவோம், கற்கள். அடுத்து 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் என்னது? அக. 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் அக. ஆவுக்கு 8, காவுக்கு 1. தீவகத்தின் மற்றொரு பெயர் என்னது? தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு. விளக்கோட மற்றொரு பெயர் தீவகம். அடுத்து தவறான இணையை சுற்றெழுதுக. திணை ஓலை மான்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் தவறான ஒரு இணை. தென்னை ஓலை வாழை இலை, எருமைக்கன்று பசுங்கன்று, நாய்க்குட்டி புலிக்குட்டி. திணை ஓலை மான்குட்டி மிஸ்மேட்சாக இருக்குது இல்லையா? மற்றதெல்லாம் ஓலை இலை, கன்று கன்று, குட்டி குட்டின்னு முடியுது. பட் திணையோலை மான்குட்டி மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ அதுதான் தவறான ஒரு இணை. மற்றது எல்லாமே கரெக்டு. தென்னை ஓலை வாழை இலை, எருமைக்கன்று பசுங்கன்று, நாய்க்குட்டி புலிக்குட்டி. அடுத்த கேள்வி, கலைச்சொற்களை அறிதல். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ். கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை. அடுத்து சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. சிம்பாலிசம். சிம்பாலிசம் அப்படின்னு சொன்னால் குறியீடுகள். சிம்பல் அப்படின்னா குறியீடு இல்லையா? சிம்பாலிசம் அப்படின்னு சொன்னால் குறியீட்டியல், குறியீட்டியல். அடுத்து கலைச்சொல் அறிவோம். சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. சுகர்கேன் ஜூஸ். சுகர்கேன்னா நமக்கு தெரியும் கரும்பு இல்லையா? சுகர்கேன் ஜூஸ் அப்படின்னு சொன்னால் கரும்பு ஜூஸ், கரும்பு சாறு. அடுத்த கேள்வி, ஹோமோகிராஃப். சரியான கலை சொல்லை கண்டறிக. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து.
ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறான்னு பார்க்கணும். கூற்று என்ன சொல்லியிருக்காங்க, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேரும் பாடிய பாடல்களுக்கு பேர் தான் தேவாரம். கூற்று சரியாக இருக்குது. காரணம் என்னது, தே கூட்டல் ஆரம், இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தேனா தெய்வம், இறைவன் இல்லையா. ஸோ இறைவனுக்கு சூட்டப்படும் ஆரம், ஆரம்னா மாலை. ஸோ அதுதான் தேவாரம். ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கண் கான். கண் அப்படின்னா விழி, கான் அப்படின்னா காட்சி, பார்க்கறது. கண் விழி, கான் பார்வை, பார். அடுத்து சரியான இணையை காண்க. செந்தி அப்படின்னு சொன்னால் ஊல் ஊல் பார்க்கலாம். இரட்டை கிளவின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது என்னது, அடுக்கத்துடர் வரும். ஏன்னா பிரித்தா பொருள் தந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அடுக்கத்தொடர்னு சொல்லுவோம். பிரித்தா பொருள் தரலைன்னா தான் இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். இங்கே ஊல்னு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, பிரித்தா பொருள் தரும். ஸோ அப்போ அது இரட்டை கிளவி கிடையாது. வளர்வானம் அப்படின்றது வினையாளனையும் பெயர்னு சொல்லியிருக்காங்க. வளர்வானம் அப்படின்னா அது வினையாளனையும் பெயர் இல்லை, வளரும் வானம். அப்போ அது ஒரு உவமை தொகையாக வரும். இங்கே வினையாளனையும் பெயர் சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு. அடுத்து செந்தி அப்படின்னு சொன்னால் செம்மையான தீ, அதோட பண்பு, அதோட வடிவம், அதோட கலர் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பண்பு தொகை தான். கரெக்டாக இருக்குது. அப்போ இங்கே சரியான இணை எது, செந்தி பண்பு தொகை. அடுத்து குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கீரி, கிரிவலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கிரினா மலை, அதே கீரினா கீரிப்புள்ள, கீரிப்பூச்சி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது விலங்கு. கிரி மலை, கீரி விலங்கு. இருபொருள் தருக. திங்கள்னா சந்திரன் மாதம், திங்கள் சந்திரன் மாதம். அடுத்து இருபொருள் தருக. ஆறு அப்படின்னா நதி, ஆறு எண். ஆறுனா நதியையும் குறிக்கும், நம்பரையும் குறிக்கும். ஆறு நதி, ஆறு எண். அடுத்த கேள்வி, சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கையை போற்றுவதல் மரபு, இன்பம் மரபு அப்படி இருக்குது. மீனிங் வரலை. பட்டுப்போன மரத்தை காண இன்பம் தரும். இல்லையா, பட்டுப்போன மரத்தை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக தான் இருக்கும். அப்போ அதுவும் தவறு. கதிர் முற்றியதும் இன்பம் தரும். கதிர் முற்றியதும் இன்பம் தரும், அதுவும் தவறாக இருக்குது. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பச்சை பசேல் என வயலை காண இன்பம் தரும். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து சொல்லியிருக்காங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்து ஆகும். கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கரெக்டு. சரிங்களா. அடுத்து நேர்கோடு வரைகோடு கொண்டு வரையப்பட்ட எழுத்துக்களை ஓவியங்கள் என்னன்னு சொல்கிறோம், கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பிக்கு அது செட் ஆகாது. ஆப்ஷன் ஏக்கு தான் கரெக்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் எனப்படும். அடுத்து வண்ணங்கள் குழப்பும் பலகையை வண்ணப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கரித்துண்டுகளால் வரையப்பட்ட ஓவியங்களை கரும் ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்ணெழுத்துக்கள் அப்படின்றது ஆப்ஷன் ஏக்கு தான் மேட்ச் ஆகும். அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. ஓகேங்களா, அதுதான் கரெக்டாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள், வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி இழக்கின்றது அப்படின்னு இருக்காங்க. இழக்கின்றது வரக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஷன் சியில் விரிவானம் அழுக்காக காட்சியளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அழகாக தான் சொல்லணும், அழுக்காக சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஷன் டிலையும் அழுக்காக காட்சி இழக்கின்றது அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை தவறாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. அடுத்து சரியான இணைச்சொல்லை தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன். பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை இல்லையா. மியூசிக் ஒரு மாதிரியும் பாட்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ
அதே மாதிரி நம்ம பார்வையில் கண்டிப்பாக இரக்கம் இருக்கணும். ஸோ அதே போல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அடுத்து சரியான இணைச்சொல்லை நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெழுதுக. அவர் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை. அவர் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை, இல்லையா? ஸோ இதுதான் ஆனால் அப்படின்ற வார்த்தை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான சரியான ஒரு இணைப்பு சொல். அவர் நல்லவர், ஆனால் வல்லவர் இல்லை.